Happy birthday Ajit Kumar. எங்க தளபதி தோழருக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். Ajit sir, have a happy birthday. Happy birthday. Happy returns of the day, my dear Tala. தல அஜித்துக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். Happy birthday Ajit Kumar. தலையை விட்டா இனிமே ஹீரோ யாருமே வர முடியாது. உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you. அஜித் குமாருக்கு பத்மபூஷன் விருது கொடுத்துருக்காங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? நான் அவர் சிறந்த கார் ரேசர்ண்ணா. தமிழ்நாட்டிலேருந்து ஒரு கார் ரேசிங் போகிறோன்னா அவர் தான் போயிருக்காரு. அது நம்ம தமிழ்நாட்டுக்கே பெருமை, தமிழ் சினிமாவுக்கு பெருமை. எங்கள் தளபதியோட ஃப்ரெண்டு ஒருத்தர் போயிட்டு பத்மபூஷன் வாங்குறது எங்களுக்கு பெருமை. நீங்கள் தளபதி ஃபேனா? ஆமாண்ணா. சரி, அஜித்துக்கு வந்துட்டு பத்மபூஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ அஜித் வந்து இந்தியாவுக்காக கார் ரேஸில் கலந்துக்கிறாரு, அதை எப்படி பார்க்குறீங்க? அதானே நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் போயிட்டு தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கிறார், அதுவும் தமிழ் சினிமா உலகத்துலேருந்து. அஜித்தோட படம் ரீரிலீஸ் ஆனால் என்ன படம் நல்லா இருக்கும்? ரெண்டுண்ணா, ரெட்டு மங்காத்தா. விஜய் அரசியல் ஆரம்பிச்சிருக்காரு கட்சி, அதே மாதிரி அஜித்தும் அரசியல் கட்சி ஆரம்பித்தா உங்களோட ரியாக்ஷன்? விஜய் தளபதி ஃபேனா? அப்படி பண்ண மாட்டாருண்ணா தலை. ஏன்னா ஒரு தளபதி அரசியல் மக்களுக்கு நல்லது செய்ய வந்துட்டாரு. தலை அவருக்கு பிடிச்சி கார் போயிட்டாரு. தளபதி சப்போர்ட் செய்வாரை தவிர ஏற்று நிற்க மாட்டார். ஒருவேளை அஜித் வந்துட்டு விஜய் கட்சிக்கே வந்துட்டாருன்னா தளபதி கன்ஃபார்ம் சிஎம். எங்கள் தளபதி தோழருக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப டைஹார்ட் ஃபேன், தலையோட ஃபேன். இப்போ அவர் தான் ரொம்ப செலிப்ரேட் பண்ணுறாரு. அவருக்கு வந்து பத்மபூஷன் அவார்ட் கிடைச்சது வந்து அவர் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு. அதனால எங்கள் எல்லாருக்குமே ஹாப்பி தான். நீங்கள் தளபதி ஃபேனா என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக ஏன் இன்னும் அவருக்கு கிடைக்கலன்றது ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. அவருக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும். தலைக்கும் ஓகே தான், பட் இருந்தாலும் விஜய்க்கு கிடைக்கணும். அது லாஸ்ட் மூவிக்கு எதுக்காவது கிடைச்சா நல்லாயிருக்கும். விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அஜித் ஒரு வேளை கட்சி ஆரம்பிச்சாங்கன்னா உங்களோட ரியாக்ஷன்? நல்ல ஒரு போட்டியாக தான் இருக்கும். ஏன்னா விஜய் அஜித் இவங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு அடுத்து பாலிடிக்ஸோடைய இது வந்து அடுத்த லெவல் போகுன்றது ஒரு நம்பிக்கை தான். இப்போ ஒருவேளை விஜய் கட்சியில் அஜித் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா? இல்லை, அதுவும் ஹாப்பி தான். நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக நல்லா இருக்கும். நீயா நானான்ற மாதிரி ஃபேன்ஸ்குள்ளே ஒரே ஒரு குழப்பம் இருக்கும். ஏன்னா தளபதி ஃபேனு, தலை ஃபேன் எல்லாருமே வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி வரப்போ ட்விஸ்ட்டாக இருக்கும். காதல் கோட்டை, என்னோட நேம் கமலி, அதை பார்த்து தான் எனக்கு படம் கமலின்னு பேர் வச்சாங்க. எங்கள் பிரதர் தான் என்னை கூப்பிட்டாங்க கமலின்னு சொல்லிட்டு. அப்படியே என்னை பேரே வந்து என் பேர் கமலி. அது 96 95 வந்தது அந்த. ஸோ அது ரீரிலீஸ் பண்ணலாம். Wish you many more happy returns of the day, my dear Tala. Happy birthday. அவருக்கு எப்பயோ கொடுத்துருக்கணும். அவர் எல்லாருக்கும் ரொம்ப நல்லது பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் யாருக்கும் தெரியதா மாட்டுது. அவருக்கு எப்பயோ கொடுத்துருக்கலாம். இப்போ ரேஸில் வந்து செகண்ட் ப்ளேஸ் வந்ததுனால அவர் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷம். அதை பற்றி நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷம். கிடைக்கணுமா? கிடைக்கணும்னு பார்த்தா அவருக்கு கிடைச்சது பெரிய கிஃப்ட் மாதிரி தான் இருக்குது. அவர் ரொம்ப எதுலேயும் மிங்கிள் ஆகலைல்ல நேரடியாக. இருந்தாலும் அவருக்கு நான் கொடுத்துருக்கான், சந்தோஷம். Many more happy returns of the day. அஜித் குமார் சார் இவரே ஷை டைப் தான், ஆனால் எப்படியும் வந்துட்டாரு டைரியுமா. அதேமாதிரி ஒருவேளை அஜித் வந்துட்டு விஜய் கட்சிக்கே வந்துட்டாருன்னா உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும்? சப்போர்ட். நல்ல விஷயம் தானே. அஜித் நல்ல வேர்த்தியான ஆக்டர், அவருக்கு அரசு ஓகே தான், குட். அது அவர் பேஷனை ஃபாலோ பண்ணி அவர் போகிறாரு. எங்களால் என்ன சொல்ல முடியும் அதில்? அஜித்தோட படம் இப்போ ரீலீஸ் பண்ணால் என்ன படம் ரிலீஸ் பண்ணலாம்? தீனா. ஒருவேளை அஜித் அரசியலுக்குள்ள வந்துட்டாருன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா? இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான கொஸ்டின். இதுக்கு பதில் கொஞ்சம் கஷ்டம்தான். நீங்கள் விஜய் போனா? யா. சரி, ஒருவேளை வந்து விஜய் கட்சியில் அஜித் வந்து சேர்ந்தாருன்னா? Yeah, that would be a great combo. அதுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? Yeah. வெல் குட் ஆக்டர். வேற நிறைய லைக் ரொம்ப மேன்லி, ரொம்ப ஜென்யூன். ஸோ வந்துட்டு அவர் அது வெல் டிசர்வ் தாமே. இன்னும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துருக்க வேண்டியது. அவங்க தான் லேட்டாக கொடுக்குறாங்க. இப்போ வீரம் ரீரிலீஸ் ஆகுதுல்ல, அதுவே கூட சூப்பராக இருந்தது. அது தவிர்த்துனா ஆமாம் அமர்கலம் அந்த மாதிரி டைம் பழைய டைம் படம்லாம் ரிலீஸ் பண்ணலாம், எல்லாமே ரிலீஸ் பண்ணலாம். ஆனால் அப்போல்லாம் எல்லாமே ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் தானே. அஜித் இப்போ வந்து இந்தியாவுக்காக பார்ட்டிசிபேட் பண்ணி கார் ரேஸ்ல அதை பற்றி அது இங்கே நடந்ததுன்னா நாங்களும் போய் பார்த்துருப்போம். பார்க்க முடியல நேரில். பட் இந்த வயசில் அதெல்லாம் வந்துட்டு அச்சீவ் பண்ணுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயமா தான் நான் நினைக்கிறேன். ஒருவேளை அஜித் வந்துட்டு அரசியல் கட்சி ஆரம்பிச்சாருன்னா அது சப்போர்ட் பண்ணுவீங்களா?
அவங்களோட படம் எப்படி இருக்கும் அரசியல்? ஒரு ஆக்டர் போனாருன்றதுக்காக இன்னொருத்தரை நம்ம இது பண்ண முடியாதுல்ல. அவர் போனதுல எனக்கு பெருசா விருப்பம் ஈடுபாடு எதுவுமே கிடையாது. அதனால நான் அதெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா அவருக்கு இதுலேயே நிறைய ஃபேன் பேஸ் இருக்கும் போது இதே வெளில யூஸ் பண்ணால் லைக் பெரிய சூப்பர் ஸ்டார் மாதிரிலாம் ஆகலாம். இதுலேயே இருந்து பண்ணணும் எல்லாமே. ஹாப்பி பர்த்டே அஜித் குமார். என்னை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் லேட்டாக கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். நிறைய பண்ணிட்டாரு. ஸோ இப்போ அந்த எனக்கு தெரிஞ்சு அந்த இப்போது ரேஸில் வின் ஆனதுனால அவர் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த மூவிஸும் 50 மூவிஸ் நடிச்சிருக்கனால அது கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் நிறைய வரும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே நிறையவும் கிடைக்கும் அவருக்கு. ஸோ ரேஸில் அவர் இப்போது இன்னும் நிறைய அவார்ட்ஸ் வாங்கினாருன்னா இன்னும் பெரிய அவார்டும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அர்ஜுனா அவார்டு அந்த மாதிரி நிறைய அவார்ட்ஸ் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. இப்போ கலந்துக்கிட்ட எல்லா ரேஸ்லையுமே அவர் வந்து வின் பண்ணிட்டு தான் இருக்காரு. அதை பற்றி அதான் அவர் இப்போ அவரோட எய்ம் என்னன்னு சொல்லிட்டார்ல, இந்தியா வந்து அந்த லெவலில் எடுத்துகிட்டு போயிட்டு இந்தியா வந்து ரேசிங் மோட்டார் ஸ்போர்ட்ஸில் ஒரு லெவலில் எடுத்துகிட்டு போய் வைக்கணுன்றது தான் அவரோட எய்ம். ஸோ அவர் அதை முன்னோக்கி எடுத்துகிட்டு போகிறாரு. ஸோ அதனால நம்மளுக்கு இந்தியாவுக்காக நிறைய எடுத்துகிட்டு வருவாருன்னு நம்மளுக்கு நம்பிக்கை. அஜித்தோட படம் வந்து இப்போ ரீரிலீஸ் பண்ண என்ன படம் நல்லா இருக்கும்? எனக்குன்னா இப்போ வீரம் ஆக போகுது நாளைக்கு. அதுவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பிரதர்ஸ் மூவி அது நல்லாயிருக்கும். அது தவிர்த்து விவேகம் நல்லாயிருக்கும். இல்லை அஜித் எனக்கு தெரிஞ்சு அந்த லைனுக்கு வர மாட்டார். அவர் வரது இருந்தால் எப்பயுமே அப்போ அவர் இந்த மாதிரி ஓப்பனான ஸ்பேஸ்க்கே வர மாட்டார். ஸோ அவர் அதனால் அதுக்கெல்லாம் வருவார்ன்றது எனக்கு ஐடியா இல்லை. ஏன்னா மோஸ்ட்லி அவர் இந்த ஓப்பனாக அந்த இதுக்கே ப்ரெஸ்ஸுக்கே அவர் டாக் கொடுக்க மாட்டார். அவரோட கேரக்டர் அந்த மாதிரி. ஸோ அவர் இதுக்கு கட்சிக்கெலாம் வருவார்னு ஐடியா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அஜித் சார் ஹாப்பி பர்த்டே. பிரிங் அஸ் மோர் கப்ஸ். தேங்க்யூ. தல அஜித்துக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். கரெக்டான நேரத்தில் தான் கொடுத்துருக்காங்க. பெட்டர் அவர் அதே பண்ணலாமேன்னு தோணுது. படத்தை தாண்டிலும் அவர் பெட்டர் அந்த ரேசிங்கே பண்ணுறது அவருக்கு அதான் பிடிச்சிருக்கு. ப்ளஸ் அதே பண்ணலாம். ஏன்னா படம் வந்து கொஞ்சம் அந்தளவுக்கு இப்போ போகிறதில்ல. இல்லை ஆரம்பிக்க மாட்டார். விஜய்க்கு சப்போர்ட்டும் பண்ண மாட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு அவருக்கு பிடிக்காதுல்ல. ஸோ ஆமாம், அவருக்கே தலை கூப்பிடக்கூடாது. ஸோ கடவுளே அஜித்தேன்றமா. ஸோ அவர் அதுக்குள்ளே என்டர் ஆக மாட்டார்னு நினைக்கிறேன். இல்லை வேலையே இருக்காது. இல்லை வரமாட்டார். இல்லை வராத கொஸ்டினுக்கு ஆன்சர் தேட வேண்டாம். ஒரு நல்ல மனிதருக்கு கிடைத்த பரிசு. ரெண்டாவது ஒரு நல்ல மனிதரை இப்போ நம்ம நாட்டில் பிறந்தாருங்கிறது ஒரு பெரிய விஷயம், பாராட்டத்தக்கது. ரெண்டாவது நம்ம நம்ம பத்மபூஷன் கொடுக்கறதுக்கு முன்னாலேயே இவர் கார் ரேஸ்லேயே அங்கே பேர் வாங்கிட்டார். அவர் அங்கேயே நல்ல இது நேம் வாங்கிட்டார். அது வந்து அதை வந்து அவர் ஜெயித்த பிறகு நம்ம தமிழ்நாடும் சரி இந்தியாவும் சரி அவரை வந்து கௌரவிக்காமல் இருந்தது. நான் அவரோட டேட் ஆஃப் பர்த் பார்க்குறவன், நான் ஜாதகம் பார்க்குறேன். நான் அவர் டேட் ஆஃப் பர்த்தை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இவர் வந்து வாழ்க்கையில் சாதனை படைப்பார் அப்படின்ட்டு. அதனால் இப்போ படம் ரிலீஸ் ஆச்சு ரீசெண்டாக. அது அக்லி, அதுவும் நல்ல சக்ஸஸ் ஆகும்னு சொன்னேன். எத்தனையோ யூடியூப் சேனலில் வந்து ஒரு 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது கலாய்க்கிறாங்க. அதாவது நல்ல மனுஷனும் நல்ல நடிகையாக இருந்தாலும் கலாய்க்கிறது வேலையாக இருந்தது. அவங்க மூஞ்சியில் காரி துப்புற மாதிரி இருக்கும், பூசுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அஜித்துடைய ஜெயிப்பு படம் ஜெயிச்சிச்சு. அதேமாதிரி கார் ரேஸுக்கு போனார். கார் ரேஸையும் ஜெயிச்சார். நம்மளுக்கு நல்ல நேம் வாங்கி கொடுத்தாரு. ரெண்டாவது ஒரு சிறந்த நடிகர், சிறந்த தகப்பன். முதல்ல அது தாய் அப்பா சிங்க 8 அடி பாய்ஞ்சனா பையன் 17 அடி பாயிறான். அவன் பையனும் சூப்பர். அவனும் விளையாட்டு துறையில் வந்துட்டான். ஆமாம், நான் வந்து எண்கணிதம் பார்க்குறவன். அவருடைய டேட்டா பற்றி நான் ஏற்கனவே பார்த்து அலௌன்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் சொல்லணும் அப்படின்னு வந்தால் இன்னும் ஒரு 15 வருஷத்துக்கு அவர் என்ன வயசானாலும் அதை பற்றி கால இன்னொரு 15 வருஷத்துக்கு தலை தான். தலையை விட்டால் இனிமேல் ஹீரோ யாருமே வர முடியாது. ரெண்டாவது சூர்யா. இந்த காம்பினேஷன் முன்னால் வந்து அஜித் விஜய் இருந்தது. விஜயை நம்ம அரசியலுக்கு அனுப்பிச்சி விட்டோம் போட்டுன்ட்டு. இத்தனை நாள் இருந்தாச்சு நடிச்சாச்சு போருன்னு. இப்போ இவருக்கு வந்து அப்படி இல்லை. ஏன்னா இவர் படம் நடிக்கிறதே கம்மி. கார் ரேஸ்லையும் பைக் ரேஸ்லையும் இத்தனை நாள் நிறைய போயாச்சுனால படம் கம்மியாக நடித்தார். இனிமேல் நாங்கள் அப்படி இல்லை. கார் ரேஸ்லையும் துரத்துவோம், பைக் ரேஸ்லையும் ஒரு ஓட விடுவோம், சினிமாலையும் நடிக்க வைப்போம். ஒரு வருஷத்துக்கு எங்களுக்கு 2 படம் அவர் நடிக்கணும் அப்படிங்கிறது கோரிக்கை வச்சுக்கிறோம். இது மாதிரி மக்கள் சார்பாக நாங்கள் பேசுகிறேன். அதே மாதிரி இவருக்கு அப்புறம் தான் சூர்யா வந்து காம்படிஷன் பேர்சன் கிடையாது. யாரையும் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா அனாவசியமாக பேசுகிற நபர் கிடையாது. இவரே சேம். இவர் எப்படி நடித்தாலும் சரி, வயசான கேரக்டர் நடித்தாலும் சரி. ஆனால் இவ்வளோ நடிப்புகளில் நிறைய பேர் வந்து டை அடித்து இன்றைக்கி கதையை ஓட்டிகிட்டு இருக்காங்க. இந்த மனுஷன் தலைமுடி நிறைச்சாலும் அதே கேரக்டர் எனக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் இப்படி தான் இருப்பேன்னு நடிக்கிறாரு. இது எவ்வளோ பெரிய பெருமை. வரமாட்டார். ஏன்னா நான் ஜாதகம் பார்க்குறேன். ரெண்டாவது அவர் எங்களுக்கு தூரத்து ரிலேஷன். எங்கள் அம்மா எனக்கு சொல்லியிருக்காங்க.
2 தலைமுறை கான்டாக்ட் இல்லாமல் போச்சுனால நாங்கள் பார்க்க முடியல. நான் இப்போ நல்லா வசதியாக இருக்கிற நேரத்தில் நான் போய் அவர்கிட்ட போய் கேட்க முடியாது, நல்லா இருக்காது. இத்தனை நாள் இருந்த அந்த கெத்து போயிடும், என் தலையோட கெத்து போகும். 2வது நீங்கள் சூப்பர் ஸ்டார்னு கேள்விப்பட்டிருக்கீங்க, லிட்டில் சூப்பர் ஸ்டார், லேடி சூப்பர் ஸ்டார். அந்த சூப்பர் ஸ்டார் 3 பேருக்கு அந்த இது போயிடுச்சு. ஆனால் அஜித் மட்டும்தான் தலைன்னு ஒரு பட்டம் கொடுத்தோம். அந்த பட்டத்தை வேறு யாராவது பீட் அடிக்க முடியுமான்னா இனிமே முடியாது. அது ஒரு தடவை தான், ஆனால் ஸ்டாரை மாற்றலாம். இவர் அப்படி கிடையாது, இது தலைன்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். இவர் நடிக்கிற வரைக்கும் யார் நாங்கள் ஓய விட மாட்டோம். அவர்கிட்ட போகிறோன்னு சொல்கிற வரைக்கும் நடிக்க விடுவோம். அவர் 2வது இதை விட நான் இப்போ சொல்லியிருக்கேன் உங்கள் சேனலில், ஏன்னா ஒவ்வொரு சேனல்லையும் ஒரு சேலஞ்சு நான் கொடுக்கணும். இதை விட வேர்ல்டில் ஒரு அவார்டு இவர் வாங்கி இவர் கௌரவிக்கிறார் அப்படிங்கிற நான் யானிப்பூர்வமாக சொல்கிறேன். இல்லை என் தொழிலே விட்டுறேன். இப்போ ஏற்கனவே கார் ரேஸில் போய் வாங்கினேன், எனக்கு அது பத்தாது, நமக்கு அது பத்தாது. இதை விட வேறு இது 3ஆம் இடம் தான். தலைவர் முதல் இடத்துக்கு வரணும் அவர். அதுக்கு நான் எல்லா கடவுளையும் நான் வேண்டி பிரார்த்திக்கிறேன். நல்ல விஷயம் தான் ப்ரோ. கொஞ்சம் லேட்டாக கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ கொடுக்க வேண்டியது மற்ற ஆக்ட்ரஸ்க்கு மத்தியில் கொஞ்சம் டேலண்டட் பர்சன் வச்சுக்கோங்களேன். எவ்வளோ பேர் பார்க்குறோம், இன்றைக்கி அரசியல்னு எவ்வளோ பேர் குதிக்கிறாங்க. கொஞ்சம் முன்னாடியே கொடுத்துருந்துருக்கலாம், பட் லேட் ஆகிடுச்சு. யார் பேனும் இல்லை ப்ரோ, பட் ஆனால் தலை படம் தான் பிடிக்கும். தலைனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே அஜித் சார்னாலே ரொம்ப பிடிக்கும். அவர் வந்துட்டு லைக் படத்து ஃபேன்ஸ்க்காகவும் படம் பண்ணிவிட்டு இன்னும் ரேசிங்லேயும் போயிட்டு இப்போ கலக்கிட்டு இருக்காரு. எந்த ரேஸ் போனாலும் 3rd, 2nd பிளேஸ்ன்னு ரொம்ப எஃபர்ட்ஸ்லாம் போட்டு எல்லாமே அவர் பேஷனுக்காக அவர் பண்ணி அவர் வின் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். மங்காத்தா தான் ப்ரோ, மங்காத்தாக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வீரம் பில்லாலாம் போயிட்டுருக்கு, ஆனால் மங்காத்தாக்கு தான் உண்மையாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த படத்தை இன்னொரு வாட்டி போய் பார்க்கணும். நான் வந்துட்டு அந்த படத்தை தேட்டரில் பார்க்க முடியல என்னால் பெருசாக, ஏன்னா 2011 வந்து அப்போ குட்டி பையன். அதனால் அந்த படத்தை தேட்டரில் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு வெயிட்டிங்கில் இருக்குது. எல்லா சீனுமே பிடிக்கும் ப்ரோ. படத்தில் அவ்வளோ மாசாக இருப்பார், ஒவ்வொரு சீன்லையுமே ஸ்டைலாக இருப்பார். எல்லா சீனுமே பிடிக்கும். தலை வந்து ஸ்க்ரீனில் பார்த்தா ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. குட் பேட் அக்லியில் வந்துட்டு ஆதிக்கிற வச்சிருந்தேன் போட்டு செதுக்க விட்டு பயங்கரமாக பண்ணிருக்காரு. ரொம்ப ஹாப்பி, ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி ப்ரோ. அதுவும் பத்மபூஷன் அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு. பெருமையாக இருக்குது எனக்கு, அவர் ஒரு ஃபேனாக வந்துட்டு ரொம்ப பெருமையாக இருக்குது. கெத்தாக போய் பேசிக்கலாம் வெளில இனிமே அப்படின்னு. இப்போ வந்து விஜய் சார் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, அஜித் கட்சி ஆரம்பிச்சாருன்னா உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? ஒரு கட்சியெலாம் ஆரம்பிக்க மாட்டார், எல்லாம் தெரிஞ்சது தான். கட்சியெலாம் ஆரம்பிக்க மாட்டார், பட் என்ன சொல்கிறது, இப்போ இன்டர்வியூலாம் கூட கொடுத்துருக்காரு. அந்த பழைய இதெல்லாம் விட்டு கொஞ்சம் இப்போ வெளில வராரோன்ற மாதிரி தோணுது. IPL மேட்ச்சில் பார்த்தோம், போன மேட்ச்சு வெளில வந்தார் பப்ளிக்காக. இப்போ இன்டர்வியூ ஏதோ இந்தியா ஏதோ ஒரு இதில் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காரு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வராரு, ஃபேன்ஸுக்கு தெரிகிற மாதிரி கொஞ்சம் பப்ளிக்காக வெளில வராரு. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஃபேன்ஸுக்கு ஹாப்பியாக இருக்கும், அவ்வளோதான். இல்லை விஜயோட கட்சியில் அஜித் வந்து ஜாயின் பண்ணாரு, அதெல்லாம் நடக்காது ப்ரோ, நடக்கிற காரியமே இல்லை ப்ரோ, நடக்காது. மேபி சப்போர்ட் பண்ணலாம், அவரோட ஃபேன்ஸ் சப்போர்ட்டாக எப்பயுமே இருப்பாங்க, தளபதிக்கு எப்படியோ சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. பட் அவர் வந்து கட்சியில் சேர்றதெல்லாம் வாய்ப்பு இல்லை. அவர் ரேஸு படம் தான் ப்ரோ, ஃபேமிலி, இது 3 தான் அவர். ஹாப்பி பர்த்டே அஜித் குமார். உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. இந்த அக்ஷய திருதியில என் ஆத்மார்த்தமான ஆஃபர். உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல 1 இல்ல இன்னும் 2%, 3% கம்மி. வைர நகை கேரட்டுக்கு 6000 ரூபாய் கம்மி.